ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்றைக்கி வந்து பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அம்மா ஏதாவது செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டேன். டக்குன்னு எனக்கு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை திறந்தோடனே கத்திரிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மட்டன் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் கேசரி பவுட்ரு கலருக்காக போட்டுட்டு லைட்டாக தூள் உப்பு கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் கடல மாவு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் அரிசி மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அழகான ஸ்டேஜுக்கு பிரித்து எல்லாம் பிசைஞ்சு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வாணலி எடுத்து அதில் எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடான உடனே நம்ம கத்திரிக்காய் பக்கோடாவை போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டோம். சுவையான சூடான கத்திரிக்காய் பக்கோடா தயார். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் இன் ஒன் அம்சாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். என் தம்பி சூப்பராக இருக்குன்னு சொன்னான். அப்புறம் என்ன, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.